திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே முத்தையம்பாளையம் என்னும் கிராமத்தில் கருப்புசாமி கோவில் உள்ளது. மணச்சநல்லூரை சேர்ந்த தனபால் என்பவரால் சுமார் 10 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில் 21/4/2019 அன்று காலை 7 மணி முதல் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பிடிக்காசு வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களில் இருந்து சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடியுள்ளனர். இதனால் முன் ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 ஆண்கள் 4 பெண்கள் உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் அடைந்துள்ளனர். மேலும் சம்பவம் நடைபெற்றவுடன் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரும் விரைந்து வந்து இறந்தவரின் குடும்பத்துக்கு ஆறுதல் கூறி மேலும் இதற்கு காரணமான பூசாரி தனபால் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த பூசாரி என்பவர் தனபால் என்கின்ற டெய்லர் பூசாரி ஏற்கனவே மண்ணச்சனூரில் தனது சொந்த ஊரில் ஒரு அருள்வாக்கு சொல்வதாக கூறி மக்களை ஏமாற்றி மோசடி செய்துள்ளதை மக்கள் அறிந்து அவர்களை அடித்து விரட்டி விட்டார்கள். அதன் பிறகு தாப்பேட்டையில் ஒரு கோயிலில் அருள்வாக்கு சொல்வதாக சொல்லி அந்த ஒரு மக்களும் அடித்து விரட்டி விட்டார்கள். அதன் பிறகு துறையூர் அருகில் உள்ள சிங்களாதபுரம் கிராமத்துக்கு சொந்தமான கோவில் ஒரு குடிபாட்ட மக்களுடைய கோயிலில் அருள்வாக்கு கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் சம்பாதித்தார். அந்த கோயில் கிராம மக்களும் அந்த குடிபாட்ட மக்களும் அவரை அடித்து விரட்டியதன் பிறகு அதற்கு பிறகுதான் முத்தையம்பாளையத்தில் சொந்தமாக நிலத்தை வாங்கி கோயில் நிறுவினார். அந்த கோவிலில் பல மோசடிகள், பல ஏமாற்றங்கள், பல மக்கள் ஏமாந்து பல கோடி இழந்திருக்கின்றார்கள். தனபால் பூசாரி என்பது ஒரு முத்தையம்பாளையத்தில் நடத்திக்கிட்டு இருக்க கோயிலோட இடம் அவர் சொந்தமாக வாங்கலைங்க. அவருக்கு அருள்வாக்கு பெறுவதற்காக பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய விஐபி. அவர் பூசாரி மன்னரோட நம்பிக்கையில் அந்த ஒரு பல ஏக்கரை தனது சொந்த பணத்தில் கிரயம் செய்து கொடுக்கின்றார். அந்த கிரயம் செய்து கொடுத்த இடத்துல தான் சொந்தமாக கோயிலை கட்டியிருக்கிறார். அந்த கோவிலில் தான் பல மோசடிகள், தெல்லுமுள்ளுகள், நிறைய சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. பெண்களை ஏமாற்றுவது, குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை கொடுப்பதாகவும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதாகவும், வறுமை கோட்டில் கஷ்டத்தில் உள்ள குடும்பங்களுக்கு பணகாசு வரவழைப்பதாகவும் பல வகையிலே பல விஷயங்களை சொல்லி மோசடி செய்து மக்களை ஏமாற்றுகின்ற போலி சாமியார் தனபால் பூசாரி அவர்களை உடனடியாக கைது செய்து அவரை சார்ந்த சக நண்பர்களையும் நிர்வாக கமிட்டியை சேர்ந்த அந்த நிர்வாகிகளையும் உடனே கைது செய்து நீதி வழங்கி இந்த கோவிலை தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமாக்கி மக்கள் வழிபாடு தலமாக ஆக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.